ஹாய், வெல்கம் டு எம் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நியூ இயருக்கு நம்ம தமிழ் சினிமாலேருந்து எத்தனை அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய குட் அப்டேட்ஸும் வந்திருக்கு அண்ட் நிறைய பேட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட் அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம அஜித்குமார் நடித்த மகிழ் திருமணி டைரக்ஷன் பண்ண விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது போஸ்ட்பாண்ட் ஆகுது. அஃபிஷியலாக இன்னும் டேட் டிக்ளேர் பண்ணலை. சீக்கிரமாக படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிற டேட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, தளபதி 69 ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அதுவும் இப்போ ஆகலை. இதுதான் பேட் நியூஸ். இதில் குட் நியூஸ் என்னென்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த 7G ரெயின்போ காலனியோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி செல்வராகவன் தன்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் யுவன் மியூசிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலும் அதில் இருக்குது. பட் ஆக்டர் யாருங்கிற அதுக்கான டீட்டெயில் இன்னும் அதில் வரல. ஸோ அதுக்காக தான் இன்னும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா, தனுஷ் தான் அதில் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அஃபிஷியலாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் நடிச்சிருக்க இட்லி கடை படத்தோட போஸ்டரும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட டேரக்டரும் தனுஷ் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ராஜ்கரனும் ஒரு நல்ல ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை நம்ம பார்க்கும்போது பவர் பாண்டி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவியை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தோணுது. அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷனில் பிரதீப் நடிச்சிருக்க டிராகன் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஷங்கரோட டைரக்ஷனில் ராம் சரண் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அது 5 நாளுக்கு ஈவினிங் போல் ரிலீஸ் ஆகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் 2 மாதிரி வராமல் இருக்கணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் எத்தனை படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாலாவோட டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்க வணங்கான் ரிலீஸ் ஆகுது. இது சூர்யா நடிக்க இருந்த படம். பட் வேறு காரணங்கள்னால அருண் விஜய் நடித்தார். இப்போ அது ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஷங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்க கேம் சேஞ்சர் படமும் ஜனவரி 10 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 14, அதாவது பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 3 படம் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா, காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி ஜெயம் ரவியோட படம் ஒன்றும், அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சிவி சத்யராஜோட படமும், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஏஐயில் ஒரு ரோல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்டனோட பையன் நடிச்சிருக்க படைத்தலைவன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஜனவரி மாதம் மொத்தம் 5 படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் வீரதீர சூரன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எம் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.